நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு பிடித்த பாதாம் முந்திரி கேசரி கல்யாண வீட்டு சுவையோடு எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சிறிதளவு நெய் சேர்த்துருக்குறோம். நெய் நல்லா சூடான பிறகு தான் நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் முந்திரியும் இப்போ இந்த நெய்யோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி போட்டாச்சு. முந்திரி பாதாம் நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். அந்த பச்சை வாசமெல்லாம் போகணும் நம்ம முந்திரி பருப்புலேருந்து. ஸோ அதளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கறியிராமல். முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கப்பு ரவையை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுங்க. பொறுன்னு வர்ற மாதிரி வறுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். கொஞ்சம் கலர் நல்லா மாறுற மாதிரி இருந்தால் தான், அந்த பொறுவறுப்பு தன்மை வந்தால் தான் கேசரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுபடாமல் இருந்துச்சுன்னா கேசரியோடைய சுவை மாறும். ரவையை ஒரு 5 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். முதல்ல தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். 1 கப்பு ரவைக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அந்த தண்ணியில் கேசரி பவுடரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்காதீங்க. இந்த கலர் பவுடர்ஸும் கூட உடம்புக்கு நல்லதில்லை. நல்லா கிண்டி விடுங்க. அந்த கேசரி கலர் தண்ணியோட எல்லாம் கலக்கிற மாதிரி. கேசரி கலரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா கொதி வரட்டும். கல் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நல்லா கரையட்டும். அது கரையிற அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பொடி செய்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை இப்போ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும், சுவையாகவும் கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட ரவை ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் கரண்டியில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுப்பையும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே கட்டி ஆயிரும். அது கட்டி படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரண்டியை விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம்.
நல்லா கெட்டிப்பட்டுருச்சு, தண்ணியெலாம் வற்றிருச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி எடுத்துக்கலாம். வெள்ளைச்சீனி அதிகம் பயன்படுத்தாதீங்க. நம்ம எப்போவாது தான் செய்கிறதுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டிலையுமே சரி, நீங்கள் மற்ற டீ காஃபி எதுக்குமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க. ஜீனி போட்டு நல்லா கிளறி விட்டு ஜீனி கரைஞ்சி இப்போ கெட்டி பதமாக வந்திருக்கு. நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், நல்ல சுவையை கொடுக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. நெய்யில் வறுத்து வச்ச பாதாம் முந்திரி 2ஐயும் இப்போ சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒட்டாத தன்மைக்கு வரணும். கையில் தொட்டு பாருங்க. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரவை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். செம்மையாக கேசரி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் வீட்டில் செய்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.